போடுற சட்டத்தை மாநில அரசு ஏற்கணும். எதுக்கு? மாநில அரசு போடுற சட்டத்தை மத்திய அரசு மதிக்க தேவையில்லை. நீ போடுற சட்டத்தையும் நான் மதிக்க தேவையில்லை. எப்படி? எல்லாத்தையும் மாத்தணும். தனியார் மயம், தாராள மயம், உலக மயம். உன் நாடு ஒரு சந்தை பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்டு சந்தை ஆயிடுச்சு. சந்தையில் வர்த்தகம் நடக்கும், வாழ்க்கை நடக்காது. இது சந்தை. நீ இன்னமும் ஒரு பண்டம். நீ மருத்துவமனைக்கு போ, இளைஞனா இருக்கியா, 2 கண்ணு நல்லா தெரியுது, இதயம் ஹார்ட் பீட் நல்லா இருக்கு, சிறுநீரகம் நல்லா இருக்கு, எடுத்து வித்தா ஒரு 2 கோடிக்கு போகும் அப்படின்னு என்ன பண்றது? படுக்க வச்சு பிரெயின் டெட், மூளை செத்துருச்சுன்றான். மூளை செத்து ஏண்டா? மூளை சாவுன்னு ஒண்ணு செய்தி நீ பார்த்து கேள்விப்பட்டிருக்க? நீனும் ஒரு பண்டம். உன் பெற்ற தாயின் இதயத்தை விளைவிச்சியா? ஈர கொலைய, நுரையீரல, சிறுநீரகத்தை, கண்ண விளைவிச்சு விப்பியா? நீ நல்ல மகனா? ஆனா விக்கிற. உன் பூமி தாயின் இதயத்தை விக்கிற, ஈரக்கொலைய விக்கிற, நுரையீரல, சிறுநீரக, மார்பை விக்கிற. மார்பில் பால் குடிக்கலாம், அதை அறுத்த ரத்தம் குடிக்கலாமா? செய்கிறாய். தண்ணீரை பெருக்கி வச்சுட்டு போகலாம், தேக்கி வைக்கலாம், மரங்களை நட்டு வளர்த்து விட்டு போகலாம். மலையை மணலை எப்படி உருவாக்குவாய்? இது கேள்விக்கு யார்கிட்ட பதில் இருக்கு? போ, சாலையில் போ, ஓரங்களில் பார். உன் தாயின் மார்பு அறுத்து கற்குவியலாக மணலாக நொறுக்கி கிடப்பதை பார். உனக்கு கண்ணீர் வந்தால் என்னை நினைத்து பார். உனக்கு முன்பு உங்க அண்ணன் எவ்வளவு காயத்தோடு நிற்கிறேன் என்று பார். நீ என்ன செய்து விட்டு போகிறாய்? உன் பிள்ளைகளுக்கு என்ன வைத்து விட்டு போகிறாய்? பணமா, மாளிகையா, காரா, நகையா, உடைகளா? குடிக்க நீர் வைத்து விட்டு போவாயா? சுவாசிக்க காற்றை விட்டு செல்வாயா? என்ன இருக்கு? எதை வைத்து விட்டு செல்வாய்? நம் பாட்டன் ஆறிலே தண்ணி குடித்தான், அருவியிலே குடித்தான், கிணறிலே குடித்தான், ஏரி குளங்களிலே குடித்தான். நீ போத்தலிலே குடித்துக் கொண்டிருக்கிறாய். நாளை என் மகன் மாவீரன் எதில் குடிப்பான்? யாரு குறவளையாவது கடித்து ரத்தம் தான் குடிக்க வேண்டும். அந்த நிலையில் விட்டுவிட்டு செல்ல போகிறாயா உன் தலைமுறையை? இந்த பூமி உனக்கானதா? உலக உயிர்களின் உயிர் உடைமை இல்லையா? நீயே வாழ்ந்து தீர்த்து விட்டு செல்ல போகிறாயா? 25 ஆண்டுகள் கழித்து இந்த பூமி உயிரினங்கள் வாழ்வதற்கு இடமாக இருக்காது. இல்லை என்றால் வாழ்வதற்கு இடம் இருக்காது என்கிறார் நம்முடைய அப்பா நம்மாழ்வார். போய் படி, சூழியல், அறிவியல், அரசியல் என்று ஐயா வெங்கட்ராமன் அவர்கள் எழுதிய புத்தகம், தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய பொதுச் செயலாளர், படித்துப்பார். இன்னும் 12 ஆண்டுகள் தான் பூமியில் வாழ்நாள் என்று உலகில் 120 நாடுகளின் ஆய்வறிஞர்கள் ஐநாவிலே சமர்ப்பித்த அறிக்கை. அங்கே சூடாக கொந்தளிச்சு கொதித்தவர்கள் தங்கள் நாட்டிற்கு போனவன் குளிர்ந்து அமைதியானார்கள் என்று எழுதியிருக்கிறார். ஐநாவும் கண்டுக்கல, ஒருத்தனும் கண்டுக்கல, எழுதினவனும் படித்தவனும் நானும் மட்டும்தான் கத்திக்கொண்டிருக்கும். 12 ஆண்டு தான்டா பூமிக்கு வாழ்நாள் இருக்கு. நீ சந்திர மண்டலத்துல போய் காற்று இருக்கிறா, தண்ணீர் கான் பார்த்துட்டு இருக்கிறோம். யார முதல்ல குடியேற்றுற? இந்துக்களையா, இல்ல இஸ்லாமியரையா, இல்ல கிறிஸ்தவரையா? இங்க இருக்கிற பூமியில இருக்கிற காத்த குடிக்கிற நீரை சரியா வையா சாமின்னா அதுக்கு நாதி கிடையாது. சந்திர மண்டலம்